வணக்கம். என்னோட பேர் ரகுராம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தேனியில் மகாயினம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு மனநல காப்பகம் நடத்தினோம். அந்த காப்பகத்திலிருந்து இப்போ இன்னைக்கு நாம மதுராந்தக அருகில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்தில் இந்த பிவிஹெச் இந்த ஹீலிங் சென்டருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இவங்க எல்லாமே நம்ம காப்பகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். மனநலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைக்காலஜி என்ன சொல்றோம்னா ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார், ஓசிடி, இப்படி பல பேர்கள்ல சொல்லுவோம். அவங்க தங்களுக்கான பேசியிருப்பாங்க. சில பேரோட சிந்தனை வந்து தொடர்ந்து அவங்க தூக்கம் வராது, இரவு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, யாரையும் நினைச்சு தூக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான மனநிலை தொந்தரவுகளால பாதிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு நம்ம பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து சைக்காட்ரிக் டாக்டர் அவங்கெல்லாம் வந்து பெரிய மருத்துவம் ஆலோசனையும் வழங்கி இவங்களுக்கான மருந்துகள் கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டு. இருந்தாலும் இவங்களுடைய இந்த இடம், இந்த ஹீலிங் சென்டர்ல இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் அழைச்சு வந்துருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, இது நிச்சயமா இவர்களுடைய கர்ம வினைகளை பேலன்ஸ் செய்வது மூலமாக இவர்கள் இந்த மன தொந்தரவுகள் ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் நம்பிக்கையில இந்த பிவிஹெச்ல இருக்குங்க. இதுக்காக எந்த விதமான சார்ஜும் இல்லை. 2 நாள் ப்ரோக்ராமா வந்திருக்கிறோம். நாங்க காலையில பிறந்து மதியம் உணவுக்கு வந்துட்டோம். மதிய உணவுக்கு ஓய்வு எடுத்துட்டு இப்போ நாளை செஷன் இப்போ ஆரம்பமாகுது. கிளீன் சுண்டல் இதெல்லாம் கொடுத்து எங்களை வான்போட இங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்போ இதை தொடர்ந்து இரவு இங்கேயே தங்கி நாளைக்கு மறுநாளும் இந்த செஷன் தொடர்ந்து இருக்கிறோம். மிக்க நன்றி. இந்த அமைப்பினுடைய நிறுவனர் பி. சிவா சார் அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள், இந்த உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார், இதுக்கு முன்னாடி இந்த பிவிஹெச்ல இருந்து உங்க இடத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா? இதனுடைய இந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய திருமதி ஹேமலதா, பானுமதி, ராஜகுமார், இவங்க எல்லாமே நம்ம அமைப்புக்கு நம்முடைய இல்லத்துக்கு வந்து நேரடியாகவே அவங்களெல்லாம் சந்திச்சு இந்த இடத்துல எல்லாருக்காகவும் ஹீலிங் அவங்க அறிக்கை படிக்க வச்சு அவங்க எல்லாருக்கும் இந்த வாண்டு கொடுத்து அவங்களை ஹீல் பண்ணி ஆராய்ச்சியை கிளென்சிங் பண்ணி அவங்க கிளென்சிங் பண்ணுறது, நாடிகளை கிளென்ஸ் பண்ணக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. சரி, அப்போ எல்லாருமே கூப்பிட்டு வந்து நம்ம இந்த இடத்துலயே அந்த ஹீலிங் சென்டர்லயே வச்சு இந்த ப்ராசஸ், இந்த ஹீலிங் ப்ராசஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி. சார், இதே மாதிரி வந்து பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து யாராவது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வெளியில போயிருக்காங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு சிலர் வந்து முழுமையா குணமடையில. ரெகுலரா நாங்க வகுப்புலையும் அவங்க சொன்னது சொல்லி கொடுத்துட்டு போன இந்த பயிற்சியை தினமுமே நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிலர் நல்லபடியா அதை மாற்றம் ஏற்பட்டு பார்த்தேன். ஸோ அதனுடைய அடிப்படையில தான் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.